வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நினைச்ச மாரி பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்குள்ள கூட்டணி வர்றதுக்கு எல்லாருமே அச்சப்படுறாங்க. அமித்ஷாவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடுறாரு. போராடினா அவங்க கேட்குற தொகுதிகள் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாமகல அன்புமணி இருக்கிறாரு அப்படின்னா, அவரு கேட்குற தொகுதிகள எடப்பாடி பழனிசாமினால குடுக்க முடியுமான்னு தெரியல. பாமக உடைஞ்சு கிடக்குது. இந்த மாரி சமயத்தில எப்படி அவர் கேட்குற தொகுதிகள குடுக்க முடியும்? ராமதாஸ் ஒரு வேளை திமுக சைடு போயிட்டாருன்னா, பாமக ஓட்டு அப்படியே நமக்கு வருமா? வராது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில இருக்கிறாரு. நீங்க புடிச்சு எல்லாத்துட்டயும் போடுங்க. கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க. பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. அது இல்லாம பட்டியலின மக்களோட கட்சி. சின்ன சின்ன கட்சியா இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அவங்களுடைய ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம். திருமாவளவன் திமுக சைடு இருக்கிறாரு அப்படின்னா, மற்றவங்கள எல்லாத்தையுமே நம்ம சைடு கொண்டு வரதுக்கான முயற்சி எடுங்கன்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டே இருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கவும் வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய பாஜகவே நடத்திக்கிட்டோம். நம்ம ஒரு வியூகம் வகுப்போம். முக்கியமான வியூகங்கள்லாம் வகுத்து, நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்ப உருவாக்குவோம். வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகியிருக்கு. சட்டமன்ற தேர்தல எப்படி அதிமுக, பாஜக கூட்டணி மட்டுமே சந்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி, இந்த கூட்டணி திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்ல. இதில விஜய் ஒரு பக்கெட்டு. தாவேகா அதிமுக, பாஜக கூட்டணிக்குள்ள வரும்னு நெனைக்கிறாங்க. ஆனா வர முடியல. ஆனா விஜய் அங்கிட்டு திமுக கூட்டணிய உடைப்பாரு. காங்கிரஸ் அங்கிட்டு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா, திமுக ஓட்டு சிதறும். திமுக ஓட்டு சிதறுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நெனைக்கிறாரு. இப்ப எப்படி பீகார்ல ஜெயிச்சோமோ, அதேபோல தமிழ்நாட்டிலயும் வெற்றி பெறதுக்கு பாஜக ரொம்ப களத்துல இறங்கி போராடும். நம்ம சிம்பிளா உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு மாற்று சக்தி அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும் இருக்காரு. ஆனா தாவேகா என்ன சொல்றாங்க? நேத்து தாவேகா தான் இந்த எஸ்ஐஆருக்கு எதிரா போராட்டம், மிகப்பெரிய அளவுல போராட்டம். கும்பல் பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல கும்பல் வராங்க. எப்படி இவ்வளோ கும்பல் வருது? இவ்வளோ பெரிய சம்பவம், கரூர் சம்பவம் நடந்துச்சு. விஜய் மேல அதிருப்தி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இவ்வளோ கும்பல எப்படி விஜய்னால கூட்ட முடியுது? விஜய் சொன்னார் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்ன உடனே நிக்கிறாங்கல்ல. இத பார்க்கும்போதே அவருக்கு செல்வாக்கு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிரும். ஆனா விஜய் வரமாட்டேங்கிறாரே. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்க்குறாரு. நேத்து கூட நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? எங்க தலைமையில தான் கூட்டணி. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதை ஏத்துக்கிட்டு வரவங்க வாங்க. காங்கிரஸோடலாம் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல. தேர்தல் சமயத்துல எங்களோட முடிவுகள அறிவிப்போம். எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வரவங்க வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. இவங்க தலைமையை நம்பி காங்கிரஸ் இப்போ வர கூடிய சூழ்நிலையில இருக்கு. பீகார்ல அடி வாங்கின ஆங்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அடி வாங்கிட்டாங்க. இனிமே திமுக விட்டு கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க. அதேபோல ஆர்எஸ் பாரதியோடைய பையன் சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, திமுக சரிபாதி தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸு. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் பீகாரில் அடி வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அதிகபட்சமாக 11 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதியோட மகன் அப்படி ஒரு பதிவை போடுறாரு. இதுவே காங்கிரஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. ஏன்னா பீகார் தேர்தல் முடியட்டும், நாங்கள் எவ்வளோ செல்வாக்காக இருக்கோன்னு வச்சு அதை வச்சே நாங்கள் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அடக்கி வாசிக்கிறாங்க. திமுக கூட்டணியை விட்டு தாவேகாவுக்கு போகிறது கூட அவங்களுக்கு டவுட்டு. ஏன்னா ஒரு அளவுக்கு தாவேகாட்ட அதிக சீட்டு கொடுத்தாலுமே காங்கிரஸுக்கான இமேஜ் இப்போ இல்லை, முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தாவேகா கூட்டணி இல்லை, விஜய் கூட்டணி இல்லை, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தனிச்சு களங்காணலாம். இது முதல் தேர்தல். அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருந்தாலும் அதை இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் எப்படி அடி வாங்கிட்டு மயக்கப்பட்டு எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு சிவாஜி கணேசனோடு அதிகமாக ஒரு அந்த சீன்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக நடித்தார். கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி கடன் வாங்கி பணத்தை இறைச்சி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க. நேர்மையாக ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. தோற்று போனவங்க எப்பயுமே என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பாஜக அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. வெற்றி முக்கியம். வெற்றி பெற்றாச்சு. நம்ம கையில் கட்சி, ஆட்சி, இது போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி பாஜக இதாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பாஜக நம்மளை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கும் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. இன்னும் பாஜக யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்லலை. அமித்ஷா கூட சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவரே சொல்லுகிறார், நான் தான் இந்த கட்சி என்டிஏ கூட்டணிக்கு தலைமை, நான் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி சூழ்நிலையில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவரே சொல்கிறார். அவர் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களாவது சொன்னால் கூட பரவாயில்ல. யாருமே சொல்ல மாட்டேறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை இப்போ இது பண்ணிட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு? யாரையுமே நம்ப வேணாம்.
நம்ம ஒரு வியூகம் வகுப்போம், நம்ம அந்த வியூகத்தின்படி நம்ம செயல்படுவோம். செயல்பட்டால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் ஒரு செல்வாக்கு இருந்தது, இருக்குதான்னு இப்போ தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் சமுதாயம் சார்ந்த மக்கள், இந்த பகுதி இவர் முதலமைச்சராக இருந்தார் நல்லது தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு எல்லாமே குறைஞ்சிருக்கு. செங்கோட்டையன் போன்ற முக்கியமான நபர்களை ஒதுக்கி வைக்கிறது, இது நாளைக்கு வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட சீனியர்களுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து யாருமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம இறங்கி ஏன் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருக்குது. அதனால் வந்து அவங்க யாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத செய்கிறதும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதும் கிடையாது. அவர் ஏதாவது ஃபோன் போட்டு பேசினார்னா ஓகேண்ணே அவ்வளோதான். பூத்து கமிட்டி அமைச்சிட்டிங்களா, அமைச்சாச்சுண்ணே, ஒன்று முடிஞ்சுண்ணே, பிரச்சனை முடிஞ்சுண்ணே, பூத்து கமிட்டிக்கு பணத்தை மட்டும் போட்டு விடுங்கண்ணே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, கொங்கு மண்டலம் ஃபுல்லாக நம்ம கையில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. கோயம்புத்தூர், ஈரோடு, சாலை, நாமக்கல், கரூர், திருப்பூர், பொள்ளாச்சி இப்படின்னு சொல்லி ஒரு 61 தொகுதிகளில் குறைஞ்சது 50 இடங்களையாவது பெற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் வச்சிருக்கிறாரு. இந்த தடவை கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதிகள்லாம் நிறைய விட்டுட்டாங்க. கொங்கு பெல்ட்டில் செம்ம அடி திமுக வாங்கிச்சு. ஆனால் இந்த தடவை உஷாராக அவங்க என்ன செய்வாங்க, காய் நவுத்துவாங்க. காய் நவுத்தி இப்போ செந்தில் பாலாஜி களத்தில் இறக்கியிருக்காங்க, முத்துசாமி களத்தில் இருக்கிறாரு. அது இல்லாமல் அமைச்சர் நேரு வேறு அங்கிட்ட அந்த சைடே சுற்றிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி கொங்கு பெல்ட்டில் இந்த தடவை திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. கொங்கு பெல்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கொங்கு பெல்ட்டு கடந்த முறை மாதிரி இந்த முறை விட முடியாது அப்படின்ட்டாங்க. செந்தில் பாலாஜி இந்த தடவை களத்தில் இறங்கி கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி கனவுகளில் வந்து பெரிய அளவில் தூக்கி உடச்சி விட்ருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் நினைக்கிற மாதிரி கொங்கு பெல்ட்டில் 50 தொகுதிகள்லாம் அவ்வளவு சுலபத்தில் ஜெயிக்கவே முடியாது. இந்த தடவை செந்தில் பாலாஜிக்கு அதிருப்தி இருக்குங்க. செந்தில் பாலாஜி கரூர்லேயே நிற்க முடியாதுங்க, கரூரில் நின்றாலும் அவர் தோற்றுருவாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி கரூரில் நிற்க போகிறதே கிடையாது, அவர் கொங்கு பெல்ட்டில் தான் நிற்க போகிறாரு, கோயம்புத்தூரில் தான் நிற்க போகிறாரு. அவர் அந்த அளவுக்கு வந்து அவர் தன்னை கொங்கு பெல்ட்டில் ஒரு ஆளாக உருவாக்கி வச்சுட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுலபத்தில் வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிறதற்கு எடப்பாடி வெற்றியே கூட வந்து சந்தேகம் தான், கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜி கரூரில் எல்லாம் பெருசாக வந்து இந்த செல்வாக்கு குறையலை. இவர் சொல்கிறது ஏன்னா இந்த கரூர் பிரச்சாரத்தில், விஜய் பிரச்சாரத்தில் நடந்த நிகழ்வுக்கு செந்தில் பாலாஜிக்கும் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி இவங்க கட்டுக்கதை அவிழ்த்து விடுறது, இதை மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்கல. விஜயே வந்து எடப்பாடி பழனிசாமியை மதிக்கலை. இவ்வளோ ஆதரவு கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பேசின பிறகு விஜய் கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமாக கொங்கு பெல்ட்டு பாயிண்ட்டு, கொங்கு பெல்ட்டில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி பழனிசாமி அந்தந்த ஏரியாவில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வாக்குகள், திமுகவுக்குன்னு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, மக்கள் வந்து திமுக ஆட்சி மேலே ரொம்ப அதிருப்தியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனநிலையை வந்து அதிமுக ஓட்டாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து 30 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க ஓட்டுகளை எப்படியாவது நம்ம சைடு கொண்டு வந்துடணும், திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு காலகட்டம். திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது கலைஞர், எம்ஜிஆர், அதே போல் ஜெயலலிதா, கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின் இப்படி இருந்த சூழ்நிலைகளில் வந்து அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்போ இந்த மாதிரி களம் கிடையாது. திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது இப்போ தாவேகா தான் இருக்குது. தாவேகாக்காரங்க அவங்க தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை வந்து திமுகவே ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை, அவங்க பெருசாகவே நினைக்கவும் இல்லை. அதனால் வந்து திமுகவுக்கு மாற்று இப்போ யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திமுக இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகள் பலத்தோடு இருக்குது. அதனால தான் திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாஜக வச்சு திமுக அமைச்சர்கள் மேலே நம்ம வந்து ரைடு கீடுன்னு விட்டு அவங்கள டேமேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவர் இருக்கிறார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மூணாவது எடப்பாடி பழனிசாமியோட வியூகம் அதான். நாம் தமிழர் கட்சி, விஜய் இவங்க வந்து பெரிய அளவில் வந்து இவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக 8% வாக்குகளை பிரிக்கும். அவர் தனித்து தான் போட்டி போடுவார். அவர் மக்களுக்கான அரசியலை கையில் எடுக்கிறாரு. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பாக 8% வாக்குகளை பெறும். இந்த தடவை வந்து பெருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட இருக்குது.
ஏன்னா தாவேகா வருது, களத்துக்குள்ளே வருது. தாவேகா வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டு, விசிகா ஓட்டு, அதிமுக ஓட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. திமுகவுக்கு போகிறது ஓட்டுலையுமே ஒரு இதை பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு போகிற ஓட்டில் சில ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய்க்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு சிறுபான்மையினர் மக்கள் மைண்ட்லேயும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களுக்கு போடுற ஓட்டு தேவையில்லாமல் வேறு கட்சி இப்போ அதிமுகவையோ பாஜக கூட்டணியோ உள்ளே கொண்டாந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் திமுகவுக்கே நம்ம திரும்பவும் ஓட்டு போட்டுருவோம். எதுக்கு நம்ம வந்து அதிமுகவுக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டு அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்து நடந்து போயிடும். இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியோட கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஓவர். அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக வந்து அரசியல் அனுபவம் அதிகம் உள்ள ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறார். அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அனுபவம் ஜாஸ்தி இருக்குது. இது வந்து விஜய்க்கு இருக்குதா? விஜய்க்கு வந்து இல்லவே இல்லை. அவர் வந்து எப்படி அரசியலில் வந்து இப்படி வந்து ஜெயிச்சிட முடியும்? முதல் தேர்தலில் அவர் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? இது என்ன சினிமாவா? ஒரு பாட்டில் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகுறது அதெல்லாம் இங்கே கிடையாது. அதிமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாலாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பெண்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, பெண்களுக்கு ஒன்றுன்னா உடனே இறங்கி களத்தில் இறங்கி செயல்படுவாங்க. பெண்கள் விஷயத்தில் வந்து அமைச்சர்களோ கட்சிக்காரங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயலலிதா காதுக்கு போச்சு அப்படின்னா அவங்க மேலே உடனே நடவடிக்கை எடுக்கும். அப்படி தான் செங்கோட்டையன் மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து ஒரு மதிப்பு இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ஜெயலலிதா நாலேஜ் கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கான ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இப்போ கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நம்பிக்கையை பெறுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? இப்போ நிதிஷ்குமார் பண்ணார். நிதிஷ்குமார் வந்து 10,000 கொடுத்தாரு. அதுபோல் வாக்குகளை பெற முடிஞ்சுது. பெண்களும் வந்து நிதிஷ்குமார் மேலே நம்பிக்கை வச்சாங்க. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டங்களில் இருந்த அந்த நம்பிக்கையை பெண்கள் மத்தியில் உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்கிறாரு? தாலிக்கு தங்கம் திட்டத்தை திரும்ப கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சாத்தியப்படும்? தங்கம் விற்கிற விலையில் தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயோ கஜனாலாம் காலியாகிடுச்சுங்க, தாலிக்கு தங்கம்லாம் கொடுக்காது, வேணால் பித்தளை வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணால் நாங்கள் ஒரு 10,000 தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 10,000 15,000 தரோம், இல்லை மணப்பெண்ணுக்கு ஒரு சேலையும் மணமகனுக்கு ஒரு வேட்டி சட்டையும் நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் அரசு சார்பா அப்படின்னு வேணால் சொல்லுவாங்களே தவிர தாலிக்கு தங்கம்லாம் கொடுக்க முடியாது. 1 கிராம் இல்லை 2 கிராமில் தங்கம் வேணால் கொடுக்கலாம், அவ்வளோதான் கொடுக்க முடியும். மற்றபடி பெருசாலாம் எதிர்பார்க்குற மாதிரி 1 பவுன் 2 பவுன்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மா 1 கிராமில் ஒரு தாலியை செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் கொடுக்க முடியாது. இந்த திட்டத்தை வந்து மக்கள் நம்புவாங்களான்னு தெரியல. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, மகளிருக்கு சிறப்பு உதவி திட்டம், இப்போ ஏற்கனவே மகளிருக்கு உதவி திட்டம் வந்து ஒரு 1000 கொடுத்துட்ருக்காரு முதலமைச்சர். இதுவே வந்து கஷ்டம்தான். கவர்மெண்ட்டு நடத்துகிறது அங்கேருந்து ஃபண்டெல்லாம் பிடுங்கி எடுத்து போட்டு மகளிருக்கு கொடுத்தாகணும். சொல்லியாச்சு, தேர்தல் சமயத்தில் அறிக்கை விட்டாச்சு, அப்புறமா என்ன பண்ண முடியும்? அதை கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொடுக்குறாங்க. சரி, தொடர்ந்து இவங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 1000 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதே போல் வந்து இவர் வந்து பெண்களுக்கு தீபாவளிக்கு அது வாங்கி தரேன், பட்டு சேலை வாங்கி தரேன், அது பரிசு பொருட்களை ஒரு 5000 தரேன், அப்படி இப்படிலாம் சொல்கிறார். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து என்ன செய்கிறாருன்னா, இலவசமாக ஆடு மாடு திட்டத்தை கொண்டு வர போகிறார். ஆடு மாடெல்லாம் கொடுக்குறேங்கிறார். யாருக்கு கொடுக்க போகிறாரு? கிராமப்புற மக்களை வந்து கவர்றதுக்காக. அவங்களுக்கு ஆடு மாடை கொடுத்து அவங்களுக்கு எங்கே விவசாய நிலம் இருக்குது போய் மேய்க்கிறதுக்கு, இல்லை அதுங்களுக்கு தீனி வாங்கி போட்டு அந்த பாலை கறந்து விற்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகி போகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆடு மாடு திட்டம்லாம் வந்து ஃபெயிலியர் திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் திரும்பவும் கொண்டு வர போகிறேன், மக்களுக்கு ஏழை விவசாயி மக்களை வந்து கவர போகிறேன், விவசாயிகளோட பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும், விவசாயியாக நான் வாழ்ந்தவன், விவசாயியாக உளுந்து சேத்துக்குள்ளே புரண்டவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். இப்போ வந்து என்னென்னா, திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா பெண்களின் பாதுகாப்பில் வந்து நிறைய வந்து பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பின்மையை பெண்கள் உணர்றாங்க திமுக ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த முக்கியமான பாயிண்ட்களை வச்சு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுவோம், பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். திமுக மேலே அதிருப்தி இருக்குது. ஒரு சைடு நம்ம சொல்கிறத பாஜக மேலிடம் கேட்கும். பாஜக வந்து கண்டிப்பாக வந்து
இங்கே வச்சு ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க, அமைச்சர்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பாங்க, திமுகவோட ஒரு முரண்பாடான ஒரு கருத்து ஏற்படுத்துவாங்க மக்கள் மத்தியில். அப்படி இப்படின்லாம் யோசித்து மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடக்கிறாரு. ஏதாவது வந்து அறிவிப்பு, மக்கள் நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. பாஜக வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல விரும்பலை. இன்னமும் டிசம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கச்சேரி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் அமித்ஷாவும் இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி கடைசியில் பாஜக நம்மளை கழட்டி விட்டாலும் நம்மளுடைய வியூகம் தப்பவே கூடாது, அதிமுக திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நேற்று தாவேகா கூட்டின கூட்டத்தை பார்க்கும்போது சும்மா ஒரு வார்த்தை தான், அப்பா எஸ்ஐஆருக்கு எதிராக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், காவல்துறை எங்கே அனுமதி கொடுக்குறாங்களோ அங்கே மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் தருமபுரியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு படி மைக்கப்பட்டு, இங்கே பாருமா யாருக்காவது மயக்கம் வர மாதிரி இருக்குது, யாருக்காவது தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நிற்க முடியல அப்படின்னா அப்படியே வெளியே வாங்க, கும்பலை விட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு எல்லாமே இருக்குது வாங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கில் அனௌன்ஸே பண்ணாங்க. ஏன்னா ஒரு தடவை பட்டாச்சு, பட்ட பிறகு அதுலேருந்து மாற்ற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அப்போ வந்து திமுக வெஸ் தாவேகாங்கிறது உறுதியாக தெரியுது. தாவேகா அவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க, இல்லை விஜய் தனித்து போட்டி போடுறாரு அப்படின்னா திரும்பவும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. திரும்பவும் நேற்று அழுத்தம் திருத்தமாக தாவேகாவோட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே சொன்ன ஒரு விஷயம், தாவேகா தலைமையில் கூட்டணி உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பிரேமலதா கூட மதுரையில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு இருக்குது, நம்ம கட்சியில் ஜெயிக்கிறவங்க எம்எல்ஏக்கள் அமைச்சராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை தேமுதிக தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் கிளம்பியிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. கடைசி நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.